Next, lot number 5, Niti Xavier JS from 6th A4. Lot number 5, Niti Xavier JS from 6th A4. நற்றினை நல்ல குறுந்தொகையை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம் புறமென இத்தரத்து 8 தொகை முருகு பொரு 6 12 முல்லை பெருகு வரமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தோடு 10 நாலடி நான்மணி 40 ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏலாது என்பவை கைநிலைய வாங்கில் கணக்கு. தமிழர்களின் வாழ்வியல் கருவூலமாக திகழும் இந்நூல்கள் உருவாக கருப்பொருளாக இருந்த தமிழ் மொழிக்கும் தமிழ் சான்றோர்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கம். இந்த அவைக்கு அடித்தளமாக வீட்டிருக்கும் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களே, அவையினை நெறிப்படுத்தி வீட்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, மனதில் எடை போடும் தராசினை சுமர்ந்து கொண்டு வீட்டிருக்கும் நடுவர் பெருமக்களே, தடாகத்தில் தாமரை முட்டுகளை போல் காட்சியளிக்கும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் அவையோருக்கும் சபையோருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தமிழால் செய்த உடல் செந்தமிழால் செய்த உடல் செங்கோலால் செய்த விரல் வெங்கலத்தால் செய்த குரல் வெற்றிகளால் செய்த கடல் சங்கநூல் செரித்த குடல் சரித்திரத்தின் ஞான கடல் நெஞ்சமெல்லாம் தமிழ் அன்னை நினைத்ததெல்லாம் தமிழ் மல்லை என்ற சொற்களுக்கு சொந்தக்காரர் 1899 ஆண்டு திருச்சியில் மலர்ந்தவர். பெரிய அண்ண பிள்ளை சுப்பம்மாள் தம்பதிகளுக்கு 16வது குழந்தையாக பிறந்தவர். முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர்கள் உரையாற்றி பின்னர் அவர்கள் எழுதிய மதிப்புமிகு புத்தகமான மாணவர்களுக்கு என்ற நூலில் உள்ள சில கருத்துக்களை உரையாற்ற முன்வந்துள்ளேன். மாணவர்களுக்கு என்ற நூலினை கோடை கால விடுமுறையில் படித்த பொழுது எனது இதயத்தில் குடிக்கொண்டிருப்பவைகள்: 1. ஒழுக்கம் உயர்வளிக்கும். 2. எது இழிவு எது உயர்வு. 3. சான்றோர் பழிக்கும் வினை. 4. கல்வியின் உயர்வு கல்லாமையின் இழிவு. 5. திருத்தமாக எழுது. 6. கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வுகள். 7. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். ஒழுக்கம் உயர்வளிக்கும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்பது வள்ளுவர் வாக்கு. ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்பது வள்ளுவர் வாக்கு. மரம் கனி தரும் மாடு பால் தரும். மரம் கனி தரும் மாடு பால் தரும். அதே போல ஒழுக்கம் ஒருவனுக்கு சிறப்பு தரும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்பது வள்ளுவர் வாக்கு. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்பது வள்ளுவர் வாக்கு. ஒருவன் படிப்பால் பட்டத்தால் பதவியால் பணத்தால் மேன்மை அடைய முடியாது. ஒழுக்கத்தினால்தான் அவன் உயர்வடைவான். உயிரை காப்பாற்றுவதில் நாம் அதிக கவலை எடுத்துக்கொள்கிறோம். அதைவிட ஒழுக்கத்தை காப்பாற்றுவதில் நாம் அதிக கவலை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது என்று குரல் வழி நின்று கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர்கள் விளக்குகிறார். எது இழிவு எது உயர்வு. எது இழிவு? ஒரு மனிதன் தன்னை போன்ற மற்றொரு மனிதனிடம் சென்று கையை நீட்டி ஐயா ஒரு காசு கொடுங்கள் என்று கேட்பதுதான் இழிவு என்கிறார் புலவர். புலவரிடம் இதை விட வேறு இழிவு இல்லையா என்று கேட்டதற்கு உண்டு என்று கூறி மானங்கெட்ட கையை நீட்டி ஐயா ஒரு காசு என்பவனிடம் இல்லை என்று கையை விரித்து காட்டுவதான் அதை விட இழிவு என்கிறார் என்று புறநானூற்று விடை நம்மை வியப்படைய செய்கிறது என்றார் சித்த மருத்துவ சிகாமணி கி.ஆ.பெ. விஸ்வநாதம். எது உயர்வு? நல்ல வழியிலே பொருளை தேடி சிக்கனமாக வாழ்க்கை நடத்தி எஞ்சிய பொருளை சேமித்து அதையும் அரைஞ்ச எண்ணி தகுதியுடையவர்களை பார்த்து ஐயா இப்பொருளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுப்பதுதான் அதை உயர்வு என்கிறார் புலவர். புலவரிடம் இதை விட வேறு உயர்வு இல்லையா என்று கேட்டதற்கு உண்டு என்று கூறி இப்படி கொடுக்கப்படும் பொருளை வேண்டாம் என்று மறுப்பதுதான் அதைவிட உயர்வு. இதனை ஈயென இரத்தல் இழிதன்று அதனெதிர் ஈயன் என்றால் அதனினும் இழிதன்று. ஈயென இரத்தல் இழிதன்று அதனெதிர் ஈயன் என்றால் அதனினும் இழிதன்று. கொல்லன கொடுத்தல் உயர்தன்று அதனெதிர் கொல்லேன் என்றால் அதனினும் உயர்தன்று. கொல்லன கொடுத்தல் உயர்தன்று அதனெதிர் கொல்லேன் என்றால் அதனினும் உயர்தன்று என்று புறநானூற்று வரிகளின் மூலம் தன் கருத்தை பதிவு செய்கிறார். சான்றோர் பழிக்கும் வினை. பெற்ற தாயின் வயிறு பசிக்கு காண்பது பிறந்த மகனுக்கு இழிவு. பெற்ற
தாயின் வயிறு பசிக்க காண்பது பிறந்த மகனுக்கு இழிவு. ஏனெனில் அவன் குடியிருந்த கோவில் 10 மாதம் சுமந்த வயிறு அது. எனவே எப்பாடு பட்டாகிலும் தாயின் வயிற்றை பசிக்க விடாமல் பாதுகாக்க வேண்டும். ஆனால் தீய வழியிலோ பொருளை தேடி தாயின் வயிற்று பசி போகக்கூடாது. எனவே சான்றோர் பழிப்பர். இதனை ஈன்றால் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. ஈன்றால் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்று வள்ளுவவேல் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர்கள் கூறுகிறார். கல்வியின் உயர்வு கல்லாமையின் இழிவு. கல்வியின் உயர்வு. கல்வியும் ஒரு செல்வம், அது உயர்ந்த செல்வம், ஈடு இல்லா செல்வம் என்கிறார் திருவிக்கா. கேடில் விழுச்செல்வம் என்பது. A very good morning to everyone present here. My name is Tajashti from 4th A1. Today I am going to talk about You Are Born to Blossom. This book written by APJ Abdul Kalam. He was an author, scientist, and 11th President of India. Between the period 2002 to 2007, he has been awarded doctorates and higher awards such as Padma Bhushan, Padma Vibhushan, and Bharat Ratna. About the book, this book is an account of how Dr. Kalam visualized information and communication. Here Dr. Kalam present dreams of school in India at 2020. Message: You are born to blossom. Take my journey behind. Describe the various stage of human life. Be using a tree as a metaphor and says that different age group require different kind of burning method. He also explained own experience as a schoolboy. My review: this book shows how his vision was large and beautiful. The language used this book simple and understandable. Dr. Kalam shows the correct system of in India. He also explained foundation of success on 3 pillars. They are parents, teachers, and mentors. Parents, father and mother are your first God. You should respect parents. That is a way to success in life. We should responsibility towards nature and their own country. This book teaches a lesson. We should ever go back and thank to our teacher. A dedicated teacher is like a candle. Burn itself, gives light to others. Thank you everyone. Excellent job, Tarujasti. Really, you are born to blossom. Thank you for your